வெல்கம் டு மேன் வித் ADHD vlogs. இவங்க தான் என்னோட ஒய்ஃப் சித்தாரா கான். மணி இப்போ 5 ஆகுது. இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா மழை அப்படி இப்படின்னு. திடீர்னு எங்களுக்கு அப்பப்போ சில இதாயிடும், கிறுக்கு பிடிச்சிடும். அப்படி ஒரு விஷயம் நடந்து இப்போ நாங்கள் iPhone 17 Pro Max வாங்க போயிட்டு இருக்கோம். அது எதனால வாங்க போறோம், அதுக்கு பின்னாடி என்ன கதை அப்படின்றதான் இந்த வீடியோ. வாங்க. ஸோ ஆக்சுவலா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நான் இதுவரை யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா லைக் சாம்சங் S24 Ultra. லைக் சாம்சங் S24 Ultraக்கு இது ஒரு பெரிய ஷவுட் அவுட் தான். நான் இதுவரை நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் நீங்கள் என்ன ஃபோன் பெட்டர், என்ன பிராண்டில் வேணால் சொல்லுங்கள், நான் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். லைக் ஐக்யூவாக இருக்கட்டும், லைக் சாம்சங்காக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஆசஸ் ராகாக இருக்கட்டும், எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் S24 Ultra மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபோன் நான் பார்த்ததே கிடையாது. லைக் ஒரு 32 minutes வீடியோ வந்து நீங்கள் 4Kல எடிட் பண்ணி அதில் ரெண்டர் பண்ணலாம் ஈஸியாக. எடிட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். எஃபர்ட்லெஸ்ஸாக அதில் வந்து ரெண்டர் பண்ணலாம். வேறு எந்த ஃபோனில் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு இது நல்லா தான் இருந்தது, எல்லாமே ஓகே. இப்போ ஏன் இந்த 17 Pro Max வாங்க போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன் 17 Pro Max வாங்க போகிறோம். ஏன்னா வந்து இவர் வந்து 40K நியர்பை ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம்லனா, நான் சொல்லியிருந்தேன் உனக்கு நான் வந்து ஐஃபோன் கிஃப்ட் பண்றேன். ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஐஃபோனை ரொம்ப விரும்பிட்டு இருந்தாரு. பட் வந்து அது அவருக்கு ஒரு இதனால வேணாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைக் நீங்க ஒரு நல்ல கிரியேட்டரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எடுத்தோடனே அதை உடனே எடிட் பண்ணி பார்க்கணும்னு தோணும். அந்த ரிசோர்சஸ் வந்து அதுல கம்மி. லைக் எப்படி சொல்றது, ஐஃபோன்ல வந்து நீங்க எடுத்த உடனே எடிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. லைக் உங்களோட GSM பேண்ட் வந்து பயங்கர கம்மி, சிம் பேண்ட், உங்களுக்கு நெட்டு கிடைக்காது. இருந்தாலும் சரி, லைக் நீங்க வேற ஒரு லிமிட்டட் ரிசோர்சஸ் உள்ள ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரியேட்டர்ஸுக்கு தேவையான இந்த CapCut இதெல்லாம் வந்து நீங்க பெருசா அதில் யூஸ் பண்ண முடியாது. பெய்டு தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரீஜன் மாத்தி நீங்க எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து சாம்சங் மாறினேன். பட் சாம்சங் எனக்கு பயங்கர பிடிச்சிருந்தது. சாம்சங் ஆக்சுவலி குட் ஃபோன் தான். எனக்கு அந்த போன்ல என்ன தெரியுமா பிடிக்கும், இப்ப நீங்க ஏதாவது ஒன்னு சர்க்கிள் பண்ணீங்கன்னா அதுக்கு உடனே அது கூகுள் சர்ச் குள்ள போய் லைக் AI வந்து இதை விட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டா இருக்கும் அதுல. அதனால நான் அதுலயே ஸ்டக் ஆயிட்டேன். ஸோ இப்போ இந்த 17 Pro Max வந்து லைக் என்னன்னா, இவங்களுக்கு வந்து நாங்க இப்போ ரீசெண்டா தான் 17 Pro Max வாங்கினோம். அது எப்படின்னா 17 Pro Max லான்ச் ஆகிற அன்னைக்கே இவங்க 17 Pro Max வந்து வேணும்ட்டாங்க. போன தடவை 16 Pro Max அப்படிதான் வேணும்னாங்க அவங்களுக்கு. லைக் அது மாதிரி தான், இவங்க ஃபர்ஸ்ட் ஐபோன் யூசரே கிடையாது. இது வந்து ஒரு OnePlus யூசர். இது வந்து OnePlusனா உயிர். நான் தான் OnePlusஏ அதுக்கு வாங்கி கொடுத்து அதை பழக்க வச்சேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் Asus யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸ் அப்படிலாம் இருந்தது. பட் OnePlus மேல இவங்க பயங்கரமான இதா இருந்தாங்க, ஃபோன் மாற்றவே மாட்டேன்னாங்க. நான் ஒரு 2-3 years முன்னாடி 15 Pro Max வரும்போது, நீ இது யூஸ் பண்ணி பாரு, உனக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட பர்த்டேக்கு நான் 15 Pro Max வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலா வந்து ஐபோனை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் மனசுலாம் வலிச்சுச்சு, இவ்வளவு காசு அப்படின்னு. 15 வாங்குறப்போ 15 Pro Max வாங்குறப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பு தான் ஐபோன் ஃபர்ஸ்ட்லாம். ஏன்னா எனக்கு வந்து OnePlus அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த போன்ல போட்டோஸ்லாம். இதை விட்டுட்டு எதுக்கு போய் ஐபோன் வாங்குறாங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ்டு போன்ல இருக்கிற அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து அதுல லைக் OnePlusல இருக்கிற மாதிரி கூட இருக்காது. அந்த அளவுக்கு OG OnePlus 70. அது ஈவன் நாங்க பேட்டரி எல்லாம் மாத்தி அதை இன்னும் நாங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அவன் செத்துறக்கூடாது அப்படின்னு. ஆமா, அது வந்து இன்னும் எங்க கிட்ட வந்து இன்னொரு ஹேபிட்ஸ் என்னன்னா, எங்க ஓல்டு போன் எதுவுமே வந்து யாருக்கும் தரவும் மாட்டோம், செல்லும் பண்ண மாட்டோம். அது வந்து ஏதோ ஒரு விதத்துல எங்ககிட்ட யூஸா இருக்கணும். அது கைண்ட் ஆஃப் ஒரு மெமரியா வந்து அது அப்படியே வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அது வாங்குறப்ப வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே எனக்கு வந்து ஓகே குட் ஃபோன் வேணும், நல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுலே நம்ம கிட்ட காஸ்ட்லியா ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னே. இப்போ சாம்சங் வந்து ஒரு இதாயிடுச்சு. நான் 15 வாங்குறப்ப வந்து சாம்சங் அவ்வளோ ட்ரெண்ட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து காஸ்ட்லியஸ்ட் ஃபோன்னாலே யூ கேன் கோ வித் ஐபோன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐபோன் எனக்கும் வந்து எல்லாம் சொல்லும் போது சரி அது ஹைப்பு ஓவர் இது அதுன்னு ஒன்னேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிதான் ஐபோன் வாங்க. அப்படி வாங்கினவ இப்போ என்ன போன் வேணுமா, வேற போன் மாத்திக்கிறியா அப்படின்னு கேட்டா, வருஷம் எனக்கு லான்ச் அப்ப நான் வேற ஐபோன் வந்து அடுத்த ப்ரோ மேக்ஸ் அப்டேட் ஆவேன்னு சொல்லி நின்னு, இப்பயாவது பரவாயில்ல, இங்க நாங்க கோயம்புத்தூர்லயே வாங்கிட்டோம் இந்த 17 Pro Max. நாங்க 16 Pro Maxக்குலாம் இங்க இருந்து பாம்பே போனோம், இந்தியாலே ஒரு பீஸ் தான் இருக்குன்ட்டாங்க.
அவ்வளோ டிமாண்ட். வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நாங்க பாம்பே போனோம். ஆமா, அப்ப வந்து எனக்கு பாப்பா 5 months. அது ஒரு தனி vlog, நான் உங்களுக்கு அது ஒரு vlog-ஆவே கொடுக்குறேன். ஸோ அதனால இவங்க வந்து போன வருஷமே 16 Pro Max வந்து வாங்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு விஷயம் அதுல தெரிய வந்தது. iPlanetல ஒரு விஷயம் இருக்கு, லைக் ஈஸி அப்கிரேடட் பிளான் ஒரு விஷயம் இருக்கு. ஈஸி அப்கிரேட் பிளான், இயூபி பிளான் சொல்லுவாங்க. அதை நீங்க எல்லாருமே அதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க இப்ப ஆப்பிளுக்கு வந்து இந்த வாரண்டி பேக்கேஜ் கவரேஜ் எல்லாம் போடுறீங்களா, 20,000 சம்திங். எனக்கு தெரிஞ்சு அதை விட இது வந்து பயங்கர ஃபார் பெட்டர். நான் உங்களுக்கு என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நீங்க அந்த இயூபி பிளான் இப்ப போட்டுட்டீங்கன்னா அந்த இயூபி பிளான் வந்து ஒரு 1 வீக்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும், நீங்க புது ஐபோன். விச் மீன்ஸ் இது வந்து பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லானது யாருக்குன்னா வருஷம் அப்கிரேட் ஆவாங்கல்ல. இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கவங்க, அது நீங்க எந்த ஃபோனா இருந்தாலும் சரி, இந்த ப்ரோ மேக்ஸுக்குன்னு தான் இல்லை, நீங்க 17+ எதுக்குனாலும் சரி, இல்ல 17 ஏர் அது மாதிரி எதுக்குனாலும். ஸோ அது போட்டுட்டீங்கன்னா ஒரு 1 வீக்ல உங்களுக்கு அந்த யூபி பிளான் ஆக்டிவேட் ஆயிடும். அப்போல இருந்து 300வது நாள் வந்து நீங்க உங்களோட போனை அதே iPlanetல கொடுத்து அப்போ அட்வான்ஸ்டா வர என்ன போன் இருக்கோ அந்த போனை வந்து நீங்க அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். லைக் வெறும் ஒரு 45,000 to 46,000 கொடுத்தாலே போதும், நீங்க அப்படியே அப்கிரேட் ஆகிக்கலாம். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, நீங்க வெளியே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐபோன் வந்து அப்ப அந்த ரேட்டுக்கு போகாது. விச் இஸ் லைக் இப்போ இவங்களோட 16 Pro Max வந்து நாங்க கொடுத்துட்டு தான் அதை அப்கிரேட் பண்ண போறோம். அது ஏன்னா லைக் வெளியே நான் இதை கொடுத்தேன்னா இப்போ வெறும் 70,000 75,000 தான் அதை எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க 16 Pro Max. ஆக்சுவலி வந்து வெளியே கேட்டப்போ எங்கயோ பூர்விகாலே எங்கயோ கேட்டேன், கரெக்டா தெரியல. அங்க கேட்டப்போ 58,000 தான் என்னோட எடுத்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. சோ பட் அதே நீங்க iPlanetல EUP பிளான் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட போனை ஆஃப்டர் இயர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து 84.5% எடுத்துப்பாங்க. லைக் உங்களோட போனோட வேல்யூ வந்து 1,07,000 அவங்க எடுத்துப்பாங்க. சோ அது வந்து பயங்கர குட் இல்ல. நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க அப்படியே அதை கொடுத்துட்டு நீங்க 17 Pro Max வந்து அப்கிரேட் ஆகிக்கலாம். பட் ஆனா இவங்களோட 16 Pro Max நாங்க வாங்கிட்டு இந்த EUP வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு தான் போட்டோம். செப்டம்பர்ல போன் வாங்கினோம், லைக் நாங்க டிசம்பர் ஜனவரியில தான் போட்டோம். அதனால 300 நாள் கழிச்சு தான் அந்த பிளான் ஆக்டிவேட் ஆயிரும்ட்டாங்க. இந்த தடவை அம்மனி என்ன பண்ணிட்டாங்க, 17 Pro Max வந்து எனக்கு டிசைன் மாறி இருக்கு வச்சிருக்கு, எனக்கு உடனே வேணும், அன்னைக்கு லான்ச் அன்னைக்கே வேணும்ட்டாங்க. அதனால அன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, பிரதர் நீங்க EUP போட்டிருக்கனால நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது, நீங்க ரெடி கேஷ் வேணா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே அப்புறம் அதுக்கு தனியா ரெடி கேஷ் கொடுத்து 1,80,000 அது இது அந்த இதெல்லாம் போட்டு வாங்கி இவங்க 17 Pro Max வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த 16 Pro Max வந்து வீட்டுல சும்மா கிடந்தது. ஸோ அதை எடுத்து நான் நம்மளோட ரீல் ஷூட் பண்றதுக்கு, ஷார்ட்ஸ் ஷூட் பண்றதுக்கு, வீடியோ ஷூட் பண்றதுக்குலாம் வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால நான் வந்து ஓகே இதை கொடுத்து நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க அப்படியே இதை 40,000 ஃபாலோவர் வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு அதை அப்படியே வாங்கி தரேன்னு சொல்லவும் இப்போதான் அந்த 300 days முடிஞ்சு எலிஜிபிளும் ஆச்சு. ஸோ அதனால கிளம்பிட்டோம். ஸோ 17 Pro Max பொறுத்தவரை நான் இவங்களோட போனை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். தட் இஸ் வெரி குட். லைக் இதுக்கு முன்னாடி இருந்த ஐபோன்ஸ் எல்லாம் விட இது கொஞ்சம் பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கும் கேமரா தாறுமாறா. இப்போ நீங்க டச் வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா. ஈவன் வந்து 16 விடவே 17ஓட டச் வந்து ரொம்ப இதா. டச் சென்சிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்ப ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் அவங்க இதுல நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கேமரால வந்து நிறைய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக்ல எல்லாம் ஷூட் பண்ணிக்கலாம் இதுல. லைக் நீங்க எடிட்டரா தான் உங்களுக்கு தெரியும்ல, லாக்ல எல்லாம் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போய் மாத்தணும். பட் இதுல வந்து டெடிகேட்டடா கேமராலே அதுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருந்தது. ஸோ அதனால நான் வந்து 17 Pro Max வந்து வீடியோ ஷூட்டிங்காக அப்கிரேட் ஆகிக்கலான் இருக்கேன். பட் மோஸ்ட் லைக்லி நான் வந்து திரும்ப என்னோட பிரைமரி டிவைஸா நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன், மாத்த மாட்டேன். விச் இஸ் லைக் சாம்சங் வந்து நான் விட்டு கொடுக்கவே முடியாது, ஏன்னா அது என்னோட வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு. அதனால ஐபோன் வாங்க போறாரு. லைக் என்னன்னா நீங்க இப்போ ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் இல்ல. ஆக்சுவலா வந்து கம்பேர்லாம் பண்ண முடியாது. சாம்சங் பயங்கர டஃப், சூப்பரா இருக்கும். எனக்கும் சாம்சங் பிடிக்கும். பட் ஐ எம் ஐபோன் பர்சன். பிடிக்கும் வேற, எனக்கான ஐபோன் தான் வேணும். லைக் என்ன மாதிரி நீங்க கிரியேட்டர்லாம் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு அதை எடுத்து வச்சு ஒரு வாரம் கழிச்சு ஷூட் பண்றது அப்படிலாம் கிடையாது. எனக்கு எடுத்த உடனே அதை வந்து ஷூட் பண்ணி, விச் மீன்ஸ் ஷூட் பண்ணதை உடனே வந்து எடிட் பண்ணிடணும். எனக்கு எடிட் பண்ணி அவுட்புட் பார்த்தணும். அப்படி இருக்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் ஐபோன்ல நீங்க வந்து ஷூட் பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்கன்னா அதை நீங்க மேக்ல எடுத்துட்டு போயோ இல்ல எலாபரேட்டா எடிட் பண்ணணும் அப்படின்னா ஓவர்லேஸ்லாம் ஆட் பண்ணி எலாபரேட்டா எடிட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படிதான் மோஸ்ட்லி போற மாதிரி இருக்கும். போன்ல அவ்வளோ இதா எனக்கு லைக் நீங்க ரொம்ப ரொம்ப இருந்த ஐபோன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது ஓகே.
என்ன மாதிரி புதுசா மாறுறவங்களுக்கு சொல்றேன். அதனால அப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு லைக் இந்த மாதிரி ஏபிகே ஆப்ஸ் யூஸ் பண்ணி கிராக்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பழகிட்டேன். நான் கேப் கட்டு மிச்சப்படி என்ன ஆப்பா இருந்தாலும் நான் ஈஸியா கிராக்டு வெர்ஷன் எடுத்து உடனே எடிட் பண்ணிடுவேனா. அண்ட் ஜிஎஸ்எம் பேண்டை பொறுத்தவரை இன்னுமே ஐபோன் வந்து ஒஸ்ட் தான். லைக் உங்களுக்கு கொஞ்சம் ஊர்ல விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே போயிட்டீங்கனாலே டவர் கிடைக்க மாட்டேங்குது. இவனுங்கெல்லாம் ஜிபே எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்மகிட்ட தான் கடன் கேட்கறானுங்க. இப்போ வந்து வேணா வெளியே சீன் போட்டுக்கிறானுங்க ஐபோன். இன்னைக்கு காலையில கூட நடந்தது, ஜிபே வந்து ஒர்க் ஆகலை. அது டவர் பிரச்சனைங்க, போன் எல்லாம் இல்ல. டவர் பிரச்சனைனா சிட்டிக்குள்ள இருக்கிற பில்டிங்க்கு அண்டர் கிரவுண்ட் போனாலே டவர் இல்ல. நம்ம பையன்ட்ட இருக்கு ஃபுல் டவர். ஜியோ தான், ரெண்டுமே ஜியோங்க. அம்பானி என்ன போன்லயும் ஜியோ தான். எப்படி எனக்கு மட்டும் இதாகுது? அதுவும் ஒண்ணுங்க, அது போன் பிரச்சனை இல்லங்க. எவ்வளவு பேச மாட்டானுங்க, போன் நல்லா இல்ல, பேசவே மாட்டாங்க அதை பத்தி. போன் ரொம்ப அருமையான போன். இவர் வேணா யூஸ் பண்ணுவார், வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பேச முடியாதுல்ல, எந்த வாய் வச்சு பேசுவாரு நம்ம பாப்போம். அப்படி ஒரு காரணத்துக்கு தள்ளப்பட்டனால நம்ம வந்து இப்போ ஐபோன் வாங்க போயிட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் இவர் தள்ளப்பட்டுதான் ஐபோன் வாங்குறாராமா. தள்ளப்பட்டு தள்ளி விட்டோமாமா. 5:30 ஆயிடுச்சு. பொள்ளாச்சி வந்துட்டோம் நம்ம ஊர்ல இருந்து. இனி ஒரு 1 hour கோயம்புத்தூர் போறோம். நம்ம ஊர் உடுமலைப்பேட்டை, அங்க இருந்து நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். சோ கலர் வைஸ் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இந்த வருஷம் அவனுங்க பெருசா எடுத்துட்டு வந்த ஐகானிக் கலர்னா அந்த ஆரஞ்சு தான் இல்ல. பட் எனக்கு அந்த ஆரஞ்சு வந்து பார்த்தோன்னே லைக் நிறைய கலர் ஃபேட் ஆகுதுன்னு வீடியோ பார்த்தேன். நம்ம இவனே மார்க்கஸ் ப்ரௌன்லி போட்டிருந்தானா, இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் நான் ஆரஞ்சு போல அப்படின்னு. பட் லான்ச் அன்னைக்கு நாங்க போய் பார்க்கும்போது ஆரஞ்சு எனக்கு பர்சனலா அவ்வளவு இம்ப்ரெசிவா தெரியல. சில்வர் தான் எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவா, பயங்கர பிரீமியமா இருந்தது. பட் சில்வர் கொஞ்சம் டிமாண்டு. ஸோ அதனால இவங்க ப்ளூ வாங்கியிருக்காங்க. எங்க உன்னோடது? அங்க இருக்கு. ஸோ இவங்க ப்ளூ வாங்கியிருந்தாங்க. ப்ளூ ஆக்சுவலா ரொம்ப பிரீமியமா இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து ஆரஞ்சு தான் கேட்டேன். எனக்கு அதை பார்த்துட்டு மிட்டாய் கலர்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஆரஞ்சு தான் கேட்டேன். ஆனா போன உடனே சொல்லிட்டாங்க போனே டிமாண்ட், ஆரஞ்சு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 7 பீஸ் தான் வந்திருக்குன்னாங்க நாங்க லான்ச் அன்னைக்கு. விச் மீன்ஸ் சேல் வந்து எப்பயோ 19ஆம் தேதி தான் சேல் வந்தது. லான்ச் வந்து 6-12 சம்திங் வந்துச்சு. சேல் வந்தது அப்பதான் வந்ததா. சோ அதனால நாங்க அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதே வாங்கினோம். எங்களுக்காக அவரு ஐ பிளானட்ல எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு கஸ்டமர் கிட்ட இன்னொரு கஸ்டமர் கிட்ட பேசி தான் எங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தாரு. சோ அப்படி பார்க்கும்போது ப்ளூ தான் அவைலபிள் இருந்தது. பட் ப்ளூ தான் உண்மையிலே நாங்க கன்வின்ஸ்ல ஆகல, பயங்கர பிரீமியமாவும் இருக்கு ப்ளூ. எனக்கு ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வந்து ரொம்ப ஃபீல்லாம் ஆகல. டெசர்ட் டைட்டானியம்க்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் 16. ஏன்னா நான் பிளாக் வாங்கியிருந்தேன்னா பாம்பேல. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு இப்ப 15ல இருந்து 16 போறீங்க, அப்கிரேட்னாலே அது சும்மா கையில வச்சு காட்டிக்கிறதுக்காக தான். அப்ப வந்து அந்த இனிஷியல் கலர் இருந்தாதான் வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓ இது 15 இல்ல 16 தான் 17 தான். உங்களுக்கு அது கம்ப்ளீட் டிசைனே மாத்திருக்கனால ஈஸி. அதே மாதிரி வந்து எனக்கு அந்த தடவை ஒன்னும் பெருசா கலர் அந்த இது கிடைக்கலன்னு ஒண்ணு, இந்த ப்ளூவை அங்க பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அது அந்த போன் பாக்ஸ் மேல அதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போது பழைய பாய்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அப்படிதான் இருக்கும், ஒரு ப்ளூ கலர்ல. அந்த கலர்ல இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உடுமலைப்பேட்டையில பாய்ஸ் ஸ்கூல்ல இந்த வீடியோ கீழே நான் யூனிஃபார்மா போடுறேன், அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்தோடனே நான் பார்த்தேன், ஓ இந்த கலர் நல்லா இருக்காது போல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சேன். பட் ஓபன் பண்ண உடனே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிளாஸியாவும் இல்லாம ரொம்ப மேட்டாவும் இல்லாம ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா நல்ல பிரீமியம். அது கேஸ கழட்டிட்டு காட்டணும்னா ஒரு மாதிரி பிரீமியமா இருந்துச்சு. எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 16க்கு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நம்ம பிளாக் வாங்கிட்டோம், நம்ம அந்த இனிஷியல் கலர் வாங்கல. அதுலயுமே எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். பிளாக் பிரீமியமா இருந்துச்சு. அதான் நான் சொல்றேனே, எண்ட் ஆஃப் த டே வந்து அத நம்ம எதுக்காக வாங்குறோம். நிறைய ஃபேன்ஸ் வந்து அதை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதுல பிளாக் டிசைன் இருந்தா தாறுமாறா இருந்திருக்கும். நான் பார்த்தேன், அப்படி இருந்தாலே தாறுமாறா இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு பிளாக். இது நல்லாதான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. நான் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இதா ஃபீல் பண்ணல இந்த கலர் வாங்கிட்டோம்னு. 17 Pro Max காட்டுறதுக்காக இந்த டப்பா கொடுத்துருக்கனால நான் வேணும்னே போனே வராட்டி எடுத்து இப்படி காதல் வச்சுப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஐபோன் வச்சிருக்க எல்லாரும் அதான் பண்றீங்க. ஓ இவர் இப்ப வாங்குவாரு, இவரதான் நான் பாலங்குழியில தள்ள போறேன். வாங்குவாரு, வாங்கி தரீங்க, நான் வாங்கிக்கிறேன். இவர் போனே பேச மாட்டார். இவர் போன் பேசும்போது இப்படி வச்சுக்குவார் பாருங்க. வருங்காலத்துல நீங்க எல்லாம் பாப்பீங்க மக்களே, இவர் இப்படி வச்சுதான் பேசுவாரு. லைக் வந்து நான் S25 Ultra வந்து பயங்கர ஈகரா இருந்தேன். அவங்க ஏதோ ஒரு தரமான டிசைன் எடுத்துட்டு வர போறாங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க இந்த தடவை பயங்கரமா ஏமாத்திட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் S25 Ultra இட்ஸ் லைக் மோர் கைண்ட் ஆஃப் S24 Ultraல இருந்து டவுன் கிரேட் ஆகுற மாதிரி தான் அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S Pen வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னதுல S Penக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும். நீங்க S Pen நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட அது இல்லைன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். நீங்க அதை வச்சு நிறைய கெஸ்டஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கெஸ்டஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஜூம் ஆகட்டும், கேமரா எடுக்கிறதாகட்டும் சம் மீட்டர்ஸ்குள்ள. அது இல்லாம டெக்ஸ் ஆப்ஷன் இருந்தது. டெக்ஸ் ஆப்ஷன்னா நீங்க உங்க போனை டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கிரீன் இருந்ததுன்னா மோர் தென் மிரரிங் அதை அங்க வச்சுட்டு நீங்க உங்க போனை மவுஸா யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரீனை வந்து நீங்க டெஸ்க்டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாறுமாறான ஆப்ஷன்ஸ் வந்து S24 Ultraல எக்கச்சக்கமா இருந்தது. பட் S25 Ultraல டெக்ஸ் எடுத்துட்டானுங்க, இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை வந்து எடுத்துட்டானுங்க. அது வந்து ஒரு மேஜர் டவுன் கிரேட் மாதிரி இருந்தது. அதனாலதான் S24 Ultra வந்து யூசர்ஸ் வந்து நிறைய பேர் S25 Ultra மாறாம இருக்கும். மேபி S26 எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. அது இன்னும் பெட்டரா கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பாக்கலாம், ஹோப்ஃபுல்லி அதுக்கும் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் ஐபோன் வாங்க போறாரு. இல்ல அது இன்கேஸ் ஆஃப் S26 Ultra பயங்கரமா நல்லா வந்தது அப்படின்னா நான் மேடத்துக்கிட்ட வந்து எனக்கு 50K இல்ல 100K வாங்கி கொடுன்னு சொல்லி அதை அடிச்சு வாங்கிடுவேன். அது வேற விஷயம். சோ பாக்கலாம், ஹோப்ஃபுல்லி ஐபோன் எப்படி இருக்கு நம்மளோட யூசேஜ். ஏன்னா நான்லாம் வந்து என் ஒய்ஃப்ட கேளுங்க, நான்லாம் வந்து தாறுமாறா அடிப்பேன் போனை. பிளாக்ஷிப் போகணும்னா ஆக்சுவலா இவரு எங்க இருக்காரு என்னென்னலாம் நாங்க தெரியாது. அவருக்கு கூப்பிட்டால் கூட அவர் கேட்காது. பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு. ஏன்பா அப்படின்னு கூப்பிட்டா கேட்காது. கால் பண்ண வேணாம், நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணா காலை பார்த்துட்டு என்னப்பா கால் பண்ணிய அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி போன் அடிக்ட், போன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நாட் ஒன்லி சர்ஃபிங் மட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி சர்ஃபிங்லாம் கிடையாது. எப்பயுமே இந்த இன்ஸ்டா அப்படிலாம் கிடையாது. முன்ன நான் இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ எடிட் பண்ணிருப்பேன். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ஏதோ ஒரு இதை எடுத்து அதில் டெக்னிக்கல் டீடைல் பார்க்கணும்னு நோண்டி பார்த்துட்டு இருப்பேன். சோ மோஸ்ட் லைக்லி எல்லாமே ரொம்ப கைண்ட் ஆஃப் பயங்கரமான போன் பர்சன் தான் இவர். போன் கேம் டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எதுவும் ஆப் டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இப்ப எல்லாம் பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து இவருக்கு ஒரு ஐபேட் இருக்கு. அது வந்து வாய் இருந்தா நோ என்ன விட்டுருனா அப்படின்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு அந்த ஐபேட போட்டு பப்ஜியை விளையாடுறதுனால டயர்ட் ஆயிட்டேன். இவங்க which means இவங்க அம்மாக்கு, என்னோட மதர் இன் லாக்கு வந்து நாங்க ஒரு டேப் வந்து வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். அவங்களோட பழைய சாம்சங் டேப் தானே, ஆமா சாம்சங் டேப் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் S9 சம்திங் ஸோ வாங்கலாம் அப்படின்ற போது ஐபேட் வாங்கலான்னு சொல்லி போனோம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஐபேட்ல வாட்ஸ்அப் வராதுன்னு. எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி எங்க அம்மாவோட பர்பஸ் என்னன்னா Facebook வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா அவங்க பர்பஸ். ஸ்டேட்டஸ் போடுறது, நியூஸ் பார்க்கிறது, குட் நைட் அனுப்புறது, அதுதான் வந்து அவங்க பர்பஸ். ட்வீட் பண்றது, இதுதான் அவங்களோட மெயின் பர்பஸ். அவங்க அது ரொம்ப சோ அதுக்காக நாங்க அவங்களை கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கிட்டோம். ஐபேட் எல்லாம் வாங்கிட்டு ஆப் ஸ்டோர்ல போய் வாட்ஸ்அப் தேடினா வாட்ஸ்அப் வரல. ஐயோ என்ன குமார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவ என்ன திட்டுறா, உனக்கு அது தெரியாதா இது தெரியாதா. வேற என்ன யூஸ் பண்றது, நாங்க 2 பேரும் டேப் பர்சன் கிடையாது, எங்களுக்கு யூஸே இல்ல. அப்போ என்ன பண்றது அதுக்கு மேலன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மாக்கு நான் திருப்பி போய் அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி OnePlusல இன்னொரு டேப் வாங்கினேன். அது பேர் என்ன, அது ஏதோ பேட் கோ சம்திங். அது சூப்பரா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இதே அளவுக்கு ஸ்கிரீனு, கேமரா எல்லாமே, கேமராஸ் ஐபோன் அளவுக்கு இல்ல, அது ஐபேட் அளவுக்கு இல்ல, பட் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் அதை யூஸ் பண்ண அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அதை ரொம்ப நாளா வந்து இந்த ஐபேடை வச்சுட்டே இருந்தாங்க, பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க. இது என்ன பண்றது சித்துமா, அது பீரோலயே இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் இவர்கிட்ட கொடுத்தேன். வந்து நான் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ நான் பயங்கரமா கேம் விளையாடுவேன். நான் தான் அதை தப்பு பண்ணது. நான் எதுக்கு கொடுத்தேன்னா, ஆக்சுவலி வந்து இவர் எங்களுக்கு காட்டேஜ் இருக்கனால புக்கிங்க்கு வந்து நிறைய இவர் வந்து போன்ல வந்து நோட் பண்ணிட்டே இருப்பார். நான் என்ன சொன்னேன், நீ வந்து உன்னோட Airbnb வெப்சைட்டை இதுல யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட புக்கிங்க்கு எல்லா ஸ்டப்ஸுக்கும் இது யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தேன். அது அவனை போடுறா, அவனை தூக்கு அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு கத்துவாரு. நீங்க எல்லாம் யாராவது ஒரு நல்ல கேமரா இருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னா போன்ல எல்லாம் விளாடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 28,000 கொடுத்து ஐபேட் வந்து 10th Gen ஏதாவது ஒண்ணு பேசிக் வாங்கி வச்சுக்கோங்க. 64 GB போதும் கேம் விளாடுறதுக்கு மட்டும். தாறுமாறா இருக்கும், ஒரு துள்ளி கூட லாகே ஆகாது, ஃப்ரேம் வந்து உங்களுக்கு டிராப் ஆகவே ஆகாது, சூப்பரா இருக்கும். சோ அது அப்படியே போய் அது இப்போ கிடக்கு வீட்டுல. அது வீட்டுல கிடக்கு, அது இன்னுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஈவன் இவர் ரொம்ப கேம் அடிக்ட் ஆகி அது பேட்டரி பர்சன்டேஜ் கூட இன்னுமே குறையல. எனக்கு கைண்ட் ஆஃப் அது வந்து ஒரு லேபிள், ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த வெர்ஷன் வாங்கினேன்னா, இப்போ 17 வாங்கினேன்னா, இப்ப 17 வாங்கும் போது திருப்பி இன்னொரு UVP போட்டுட்டேன். 18 லான்ச் அப்ப நான் 18 வாங்கிடுவேன். அது ஒரு மாதிரி ஹேபிட் ஆயிடுச்சு. லைக் அதுக்கும் மேல இந்த ஈகோ சிஸ்டம் வந்து நீங்க ஒன்ஸ் ஏதோ ஒன்னு சாம்சங்லயே நீங்க ரொம்ப நாள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஈகோ சிஸ்டம் விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும்
நான் இப்போ வாங்கின லேப்டாப் கூட கேலக்ஸி புக் 4 ப்ரோ 360 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இது வாங்குறதுனால திரும்ப எப்படின்னு எனக்கு தெரில. அதனால எனக்கு தெரிஞ்சு அதை ஷூட்டுக்கு மட்டும்தான் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் லைக்லி. பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பொள்ளாச்சிக்கு. இனி ஒரு மணி நேரம் அங்கே போய் என்ன ஏது எப்படின்னு பார்க்கலாம். நான் மாலுக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வந்துட்டோம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல வாங்குறது. நமக்கு ஆர் எவ்வளோ போட்டிருக்கு? ஆறு 17க்கு இதுவே 76 150. இங்க வந்து பார்த்தா இன்னொரு ஐபோன் வேற வாங்குறாலாம் எங்க வீட்டுல. எங்க மதர் இன் லாக்கு அவங்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 1+11 ஆரோ 12 ஆரோ அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு மாத்துறோம். இந்த ஒரு பரிசு